இந்த ஹோட்டல் ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஹோட்டல். செத்துப்போன ஆவிங்க மட்டும்தான் இந்த ஹோட்டல்ல தங்க முடியுமா. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா டிசைட் பண்ணுவாங்களாம். இந்த பொண்ணு ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குற்றவாளி இந்த பொண்ணை கொலை பண்ணிருப்பான். இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஆவியாகி இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. அங்க இருக்க ரிசப்ஷனிஸ்ட் உங்க கடைசி ஆசை என்னன்னு கேட்டா, என்ன துப்பாக்கியால சுட்டுக்கணும்னு நானும் அதே மாதிரி துப்பாக்கியால சுட்டுக்கொள்ளணும். அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா பூலோகத்துல என்கிட்ட இருக்க சொத்து எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் தரேன் அப்படின்னு அந்த ஆஃபீஸ் சொல்லுது. இந்த டீல் அந்த ரிசப்ஷனிஸ்டுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால ஓகே நான் அவனை கொலை பண்றேன்னு ஒத்துக்குறாங்க. அடுத்த நாளே அந்த குற்றவாளி ஒரு மீட்டிங்ல இருக்கும் போது டைரக்டா போய் அவனை நோக்கி துப்பாக்கியை வச்சு ஒரே ஷூட் பண்ணி கொலை பண்றாங்க. ஆனா இந்த பொண்ணு வந்ததோ சுட்டதோ சுத்தி இருந்தவங்க யாரு கண்ணுக்கும் தெரியல. செத்து போனவன் கண்ணுக்கு மட்டும் தான் இந்த பொண்ணு தெரியுறா. அது மட்டும் இல்லாம செத்து போன போலீஸ் ஆபீசரோட ஆவியும் இவன் கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. நீ ஆல்ரெடி செத்து போயிட்டியே எப்படி என்ன கொலை பண்ண அப்படின்னு அவன் புலம்ப, இந்த போலீஸ் ஆபீசரோ ஏண்டா நல்லவளா இருந்த என்ன எப்படி பிளான் பண்ணி கொலை பண்ணீங்க, பழிக்கு பழி இந்தா வாங்கிக்கோன்னு சொல்றாங்க. அவங்க ஆத்மாவும் சாந்தி அடைஞ்சிருச்சு.